அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. பிறர் நன்றாக இருந்தால், பேரும் புகழும் அறிவும் ஆற்றலும் பெற்று இருந்தால் அவரை பற்றி மகிழ்வு கொள்ள வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாது. அவரும் நமது சகோதரர்தானே என பெருமை கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களில் பொறாமை இருக்கலாம். ஒருவர் நன்கு கற்று அறிவாளியாக இருக்கிறார், அவர்போல் தாமும் அறிவாளியாக வரவேண்டும் என எண்ணலாம், தவறில்லை. ஒருவர் செல்வந்தராவதை எப்படி கெடுக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் கெடுக்க நினைப்பது பொருத்தமற்ற செயலாகும். நேர்மையற்றவர்கள் சிலரை நாம் வெளியேற்றிவிட்டோம். எமக்கு மிக பிடித்த விஷயம் நேர்மைதான். கோடிக்கணக்கான முரீதுகள் இருக்க வேண்டும் என எப்போதும் நாம் விரும்பியதில்லை. நேர்மையான முரீதுகள், மனித தன்மையுள்ள முரீதுகள் 10 பேர் இருந்தால் போதும் என்றே விரும்புகிறோம். நேர்மையுள்ளோரிடம் அனைத்தும் இருக்கும். சிறியோரிடமும் அன்பு காட்டுங்கள், முதியோருக்கு மரியாதை தாருங்கள். சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் 13/11/1995 அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து